இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஒரு ரூம் கிச்சன் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது வந்து சிமார்ட் கிச்சன் செய்ய போகிறோம். அப்போ அந்த கிச்சன் வந்து அவங்கள எப்படி கட்டியிருக்கிறாங்களோ அதில் உள்ள பிரச்சனையை தான் இந்த கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்று சொன்னால் இது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து சில பிரயோசனமான தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து ஏற்கனவே நான் தான் வேலை செய்திருக்கேன். இந்த கதவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெடிமேடாக வெளிநாட்டு மாடலில் போட்ட மாதிரியே ஷட்டர் போட்டில் ரெடிமேடாக செய்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்படி தான் செய்து கிடக்கு. இந்த வீடும் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடல் பண்ணி கட்டி கிடக்கு. இந்த காலத்து நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி மாடல் பண்ணி எல்லாம் கட்டி ஜிப்சம் எல்லாம் அடித்து. ஆனால் கிச்சனை மட்டும் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் சீமாந்தால பிளேட் கட்டி வச்சு அப்படி இடையில கட்டையெல்லாம் கட்டி செட் பண்ணியிருக்காங்க. இது என்ன செய்யணும்னு சொன்னால் மாவுள் ஒட்டி சும்மா பிளேனாக வர்றதுக்கு ஓகே. ஆனால் வந்து கிச்சன் கபாட் அடிக்கிறதுக்கு இது செட் ஆகாது. ஏன்னு சொன்னால் வந்து இந்த இடைவெளிகளுக்குள்ள வந்து பாக்ஸ் அடிக்கலாது, கதவுகள் எல்லாம் கூட சரியாக படியாது, மூலி ஓட்டங்கள் வரும். கல்லில் வந்து நாங்கள் சிங்கை வந்து வெட்டி மட்டத்துக்கு தான் வச்சு பதிச்சு ஃபிட் பண்ணுவோம். அது ஒன்றும் செய்யலாது. மற்றது ரெடிமேடாக வர அடுப்புகளையும் வந்து கிண்ணக்கிழந்த மட்டத்துக்கு வந்து பதிச்சு கொள்ளலாம். அதுக்குள்ள இவங்க அப்படி கட்டினத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த இவங்களுக்கு வந்து உறுதியான பலமான ஒரு வேலை தேவைன்னு யோசிச்சுருக்கிறாங்க. அதால் வந்து இப்படி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த கிண்ணக்கல்லில் வந்து ஒரு டவுட் இருக்குது. கிண்ணக்கல்லுன்னு சொன்னால் அது வந்து உடையும், அது நீண்ட காலத்துக்கு பாவிக்காதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. கிண்ணக்கல் என்று சொல்கிறது இதைத்தான் சொல்கிறது. இது வந்து ஒரு பக்கம் தான் இந்த மாதிரி பொலிசிங்காக இருக்கும், மற்ற பக்கம் வந்து கல்லின்ற இயற்கையான, அதாவது ஒரு மலையை வெட்டைக்குள்ள அந்த வெட்டை இப்படி தான் இருக்கும். ஒரிஜினலாக மலையை வெட்டி இப்படி கல்லை அடுக்கைக்குள்ள வந்து அந்த பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும். முதல் ரப்பாக இருக்கும். அதன் கலர் வந்து இப்படி தான் கிரே கலரில் இருக்கும். அந்த கலர் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து இதை மெஷினால் வந்து பொலிஷ் பண்ணி இந்த மாதிரி சைனிங்காக வந்து எடுக்கிறாங்க. அடுக்கைக்கு தான் இது வந்து கலெக்சி இதில் உள்ள இந்த மினுங்கள் எல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதை வந்து நாங்கள் சாதாரணமாக இட போடலாம். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இன்ச்சுக்கும் ஒரு நூல் குறைவான கணத்திலே இருக்குது. இதை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போ கிளிநொச்சிக்கு 10 அடி நீளத்தில் வந்து 2 கல் கொண்டு வந்துருக்கிறேன். சும்மா சாதாரண மேலே வாகனத்தில் ஏற்றி 10 அடி கல் யாழ்ப்பாணமிருந்து கிளிநொச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த கல் வந்து பலம் இல்லாமல் லோக்கலாக அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற கல்லுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தில் கொண்டு வரைகளே உடைஞ்சி போகணும். இந்த கல் இந்தளவு தூரம் ரோட்டு பள்ளம் முடி எல்லாம் மாறி இறங்கி இந்த கல்லை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். இதில் 10 அடி நிலத்தில் கொண்டு வந்துருக்கிறோம். அப்போ இந்த கல் எவ்வளோ உறுதியானதுன்றதை நீங்களே புரிஞ்சு கொள்ளலாம். அதால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. வந்து பாக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கண்ணீர் கல் வச்சு கிச்சன் செய்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது நீண்ட கால பாவனையும் கூட. கிச்சனை வந்து நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் இந்த மாதிரி சீமெந்தில் பிளேர் கட்டுறதை வந்து முதலே தவிர்த்து கொள்ளணும். கிச்சனை வந்து எவ்வளோத்துக்கு பிளேனாக அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் கவர்ட் பண்ணி அடித்து ஃபிட் பண்ணிக்கல வந்து வேலை வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். அதே நம்ம அந்த கதவுகள் உங்களுக்கு போட்டுள்ள கதவுகள் லாச்சி எல்லாமே வந்து சரியாக படியும். நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். திறந்து போட்டுற டைமில் எங்கேயுமே பொறுக்காது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதுக்காகத்தான் இதை இந்த பிளேட் கட்டாமல் பிளேனாக வந்து கிச்சனை விடணும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் இதால் எங்களை விட அதிக பயனுள்ளது இந்த வீட்டை பாவிக்கிறார்களுக்கும் இந்த காசை கொடுத்து வேலை செய்கிற உங்களுக்கு தான் வந்து இதில் அதிக பயன் இருக்குது. அதனால் சில ஐடியாக்களை வந்து நீங்கள் போடுவீங்கள அதை சரியாக போட்டுக்கொள்ளணும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். வந்து ஏன்னு சொன்னால் அதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பிளாட்டை உடைச்சி போட்டு தான் வந்து கபர்ட் அடிக்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த கபர்ட் சம்மந்தமான வீடியோக்கள் நான் உங்களுக்கு போடுவேன். இந்த சேனலில் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து கொண்டு இருக்குது.